ஃபோர்த் ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு அவங்க அப்டேட்டடாக இருக்காங்களா, உங்களுக்கு ப்ராப்பரான டிராயிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறாங்களா, உங்களுக்கு எல்லா டிராயிங்குமே காட்டி ஃபைனல் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்களான்னு பாருங்க. ஏன் அப்படின்னா, இப்போ வந்துட்டு நிறைய பேர் சார் நாங்கள் இன்டீரியர் பண்ணுறோம், ஸோ இன்டீரியர் பண்ணோம்னா உங்களுக்கு என்னன்னா நீங்கள் எனக்கு அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லி நெட்லேருந்து இமேஜஸ் எடுத்து இதுதான் டிவி யூனிட், இதுதான் இப்படி வரும், இது இப்படி வரும்னு சொல்லி ஃபினிஷ் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்கள நீங்கள் செலக்ட் பண்ணாதீங்க. உங்கள் வீட்டுக்குன்னு சொல்லி ஒரு தனித்துவமாக ஒரு டிசைன் இருக்கணும். உங்கள் பெட்ரூமாக இருந்தாலும் சரி, உங்கள் ஹாலாக இருந்தாலும் சரி, உங்கள் கிச்சனாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஒரு டிசைன் இருக்கணும். அந்த டிசைன் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் அதை ஃபைனல் பண்ணி அதுக்கப்புறம் அப்ரூவல் கொடுத்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண சொல்லணும். இது எல்லாத்துக்குமே யார் அக்செப்ட் பண்ணுறாங்களோ அவங்கள நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஃபிஃப்த் ரூல் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபைனல் ரூல் மாதிரி என்னன்னா, உங்களுக்கு வந்துட்டு இப்போ ஒரு இன்டீரியர் பர்சன் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க, அவங்கள்ட்ட டிசைன் வாங்கிட்டீங்க, அவங்களோட வீடு போய் காட்டிட்டாங்க, ஒரு கமர்ஷியல் ஆர் ரெசிடென்ஸ் எது வேணா இருக்கலாம், எல்லாமே ஓகே. பட் எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அவங்க மேலே எந்த ஒரு ஹெசிடேஷனும் இருக்கக்கூடாது. ஸோ அவங்கள பார்க்கும்போது உங்கள் கூட ஒரு ரேப்போ வந்து செட் ஆகிருக்கணும். அப்படி இருக்கவங்கள்ட்ட தான் நம்ம இன்டீரியர் கொடுக்கணும். என்ன ரீசன் அப்படின்னா, அவங்க சொல்கிறது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, இருந்தாலும் இவங்கள்ட்ட கொடுத்தா கரெக்டாக இருக்குமோ அப்படின்னு உங்களுக்குள்ளே ஒரு எண்ணம் வரும். அப்படி வர மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்கள்ட்ட போக வேணாம். ஏன் அப்படி சொல்கிறோம்னா, அப்படி ஒரு மைண்ட் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா அவங்க இன்டீரியர் பண்ணும்போது உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத மாதிரியே இருக்கும். இவங்கள்ட்ட கொடுத்தா கண்டிப்பாக சூப்பராக பண்ணிடுவாங்க, நல்லா பண்ணிடுவாங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, அது நீங்கள் எதுவுமே யோசிக்காமல் நீங்கள் அவங்கள்ட்ட இன்டீரியர் வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துடலாம். இந்த 5 ரூல்ஸுமே நீங்கள் செலக்ட் பண்ணுற இன்டீரியர் பர்சனாக இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அவங்கள்ட்ட ஒர்க்கை கொடுங்க. ஏன்னா அவங்க கண்டிப்பாக நல்லா பண்ணுவாங்க. ஸோ ட்ரஸ்ட்டு தான் நம்ம எல்லாருக்குமே வேணும். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, இவங்க சின்ன கம்பெனி, இவங்க பண்ணுவாங்களா, இவங்க பெரிய கம்பெனி பண்ணுவாங்களா அப்படின்னு எப்பயுமே யோசிக்காதீங்க. எப்பயுமே சின்ன கம்பெனி பெரிய கம்பெனிங்கிற விஷயம் இல்லை. யாருக்கு நாலேஜ் இருக்குது, யார்கிட்ட டேலண்ட் இருக்குது அப்படிங்கிறத விஷயம். கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள், உங்கள் வீட்டை ரொம்ப நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ.